வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதுதான் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ நம்ம வேலைகளையும் நம்ம உலகத்தையும் எப்படி மாத்திட்டு இருக்கு? பல ஆய்வுகளோட அடிப்படையில இத பத்தி விரிவாக பார்ப்போம். நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு ஒரு வரமா இல்ல சாபமா? இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இந்த கேள்விதாங்க. வாங்க இதுக்கான விடைய தேட ஆரம்பிக்கலாம். முதல்ல ஏஐனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். மனுஷங்க மாதிரி யோசிக்கிற, புது விஷயங்களை கத்துக்கிற, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற திறனை மிஷின்களுக்கு கொடுக்கிற ஒரு டெக்னாலஜி தாங்க இது. இது மூலமா அந்த மிஷின்கள் தானாவே முடிவெடுக்க முடியும். சரி வாங்க, நாம கொஞ்சம் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஏஐனா என்ன, அதுக்கும் நாம இதுவரைக்கும் பார்த்த டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு கார் ஃபேக்டரியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ரோபோக்கள் ஒரே வேலைய கொடுத்த கட்டளையை மட்டும் திரும்ப திரும்ப செய்யும். ஆனா ஏஐ அப்படி இல்ல. அது கோடிக்கணக்கான டேட்டாவை பார்த்து அதிலிருந்து கத்துக்குது, சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்குது, புதுசா யோசிச்சு முடிவெடுக்குது. இதுதான் சாதாரண ஆட்டோமேஷனுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். சரி, இந்த ஏஐ நிஜமாவே எப்படி தான் கத்துக்குது? இது ஒரு 3 ஸ்டெப்ல நடக்குது. ஃபர்ஸ்ட், அது இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான தகவல்கள், படங்கள், வீடியோக்கள்னு எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்குது. ரெண்டாவதா, அந்த தகவல்களுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸ், அதாவது வடிவங்களையும் தொடர்புகளையும் அனலைஸ் பண்ணுது. கடைசியா அந்த பேட்டர்ன்ஸை வச்சு மனுஷங்க எழுதுற மாதிரி புதுசா ஒரு கட்டுரையோ இல்ல ஒரு முடிவையோ அதுவே உருவாக்குது. முக்கியமா அது மனுஷங்கள மாதிரி சிந்திக்கல, ஆனா மனுஷங்களோட அறிவை அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. ஏங்கிறது எங்கேயோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற விஷயம் இல்லைங்க. அது இப்போ நம்ம கையிலேயே இருக்கு. நீங்க தினமும் யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ், உங்க போன்ல வாய்ஸ் சர்ச் பண்றது, உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் காட்டுற போஸ்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் வேலை செய்யறதே இந்த ஏஐ தான். ஓகே, ஏஐனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப இதனால நம்ம வேலைகளுக்கு என்ன பாதிப்புன்னு பார்க்கலாம். இது உலகம் முழுக்க தொழிலாளர் சந்தையில ஒரு பெரிய புயலையே கிளப்பிட்டு இருக்கு. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 30 கோடி. கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட இத்தனை முழுநேர வேலைகள் ஏஐனால பாதிக்கப்படலாம் இல்ல முழுமையா ஆட்டோமேட் செய்யப்படலாம்னு கணிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லா வேலைகளும் ஒரே மாதிரி பாதிக்கப்படாது. இப்ப ஆபீஸ்ல செய்யற அட்மின் வேலை, டேட்டா என்ட்ரி மாதிரி திரும்ப திரும்ப செய்யற வேலைகளுக்கு ஆபத்து அதிகம். ஆனா ஒரு பிளம்பர் வேலை இல்ல ஒரு பில்டிங் கட்டுற வேலை, இந்த மாதிரி உடல் உழைப்பு தேவைப்படுற ஒவ்வொரு முறையும் வித்தியாசமா இருக்கிற வேலைகளுக்கு ஆபத்து இப்போதைக்கு குறைவுதான்னு ஆய்வுகள் சொல்லுது. வேலை போகுதுங்கிறது ஒரு பக்கம், ஆனா இருக்கிற வேலையோட தன்மையே மாறுது. அதுதான் இன்னொரு பெரிய விஷயம். அல்காரிதம் மூலமா தொழிலாளர்களை கண்காணிக்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. குறிப்பா ஃபுட் டெலிவரி மாதிரி கிக் எக்கானமில வேலை செய்யறவங்களோட வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி அவங்களுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது. இப்ப நாம இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். சர்ச்சையே இங்க தான் ஆரம்பிக்குது. இது 2 வித்தியாசமான சிஸ்டம்ஸ், அது உருவாக்க போற 2 வித்தியாசமான எதிர்காலங்களை பத்தினது. நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. பிரச்சனை இந்த ஏஐ டெக்னாலஜிலையா இல்ல இத நாம பயன்படுத்துற இந்த பொருளாதார அமைப்பிலையா? இந்த கேள்விதான் முழு பார்வையும் மாத்தப் போகுது. ஆய்வுகள் சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். முதலாளித்துவ அமைப்புல ஏஐ மாதிரி டெக்னாலஜியோட ஒரே குறிக்கோள் என்ன? ஆள் செலவை குறைக்கணும், கம்பெனியோட லாபத்தை அதிகப்படுத்தணும். இங்க டெக்னாலஜி முதலாளிகளுக்கு சேவை செய்யுது. ஆனா ஒரு சோஷியலிஸ்ட் அமைப்புல அதோட நோக்கம் என்னவா இருக்கும்? மனுஷங்களோட கஷ்டத்தை குறைச்சு அவங்களுக்கு அதிக ஃப்ரீ டைம் கொடுக்கறதா இருக்கும்னு இந்த ஆய்வுகள் வாதிடுது. இந்த நோக்கத்துல இருக்கிற வித்தியாசம் தான் தொழிலாளர்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்லயும் தெரியுது. முதலாளித்துவத்துல வேலை போகுது, வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக வேலை பழு. ஆனா வேறொரு அமைப்புல அதே டெக்னாலஜி வச்சு சம்பளத்தை குறைக்காம வேலை நேரத்தை குறைக்க முடியும். மக்களுக்கு ஓய்வுக்கும் அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் அதிக நேரம் கிடைக்கும்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. பழைய காலத்துல இங்கிலாந்துல லுடைட்ஸ்னு ஒரு தொழிலாளர் குரூப் இருந்துச்சு. அவங்க மிஷின்களை உடைச்சாங்க. நிறைய பேர் அவங்கள டெக்னாலஜிக்கு எதிரானவங்கன்னு தப்பா நினைச்சாங்க. ஆனா உண்மையில அவங்க போராட்டம் மெஷினுக்கு எதிரா இல்ல, அந்த மெஷின்களை வச்சு தங்களோட வாழ்க்கையை நசுக்கின சிஸ்டத்துக்கு எதிராக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னிக்கும் நிலைமைன்னு இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டுது. சரி, பிரச்சனை இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இந்த ஏஐ புரட்சியை தொழிலாளர்களுக்கு சாதகமா மாத்துறது, இதுக்கு முன்வைக்கப்படுற தீர்வுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். தொழிற்சங்கங்களும் ஆய்வாளர்களும் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. முதல்ல ஏஐயை எப்படி பயன்படுத்தணும்னு சில விதிகள் வேணும். நம்ம டேட்டாவை பாதுகாக்கணும். ரெண்டாவதா, வேலை இழந்தவங்களுக்கு புதுசா திறமைகளை கத்துக் கொடுக்க அரசாங்கம் முதலீடு பண்ணணும். அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு கொடுக்கணும். கடைசியா, இந்த டெக்னாலஜியால வர லாபத்துல தொழிலாளர்களுக்கும் பங்கு வேணும். அது சம்பள உயர்வா இருக்கலாம், இல்ல வேலை நேர குறைப்பா இருக்கலாம். இப்ப நாம இந்த முழு விவாதத்தையும் ஒரு பெரிய பார்வையில பார்த்து முடிக்கலாம். அதாவது
டெக்னாலஜிக்கும் சமூக மாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல காரல் மார்க்ஸ் சொன்ன ஒரு மேற்கோள்ல சில ஆய்வுகள் குறிப்பிடுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, முதலாளித்துவ அமைப்புல வர்ற ஒவ்வொரு முன்னேற்றமும் யாரோட ஏதோ ஒரு தியாகத்து மேலேயும் கஷ்டத்து மேலேயும் தான் கட்டப்படுதுங்கிற ஒரு விமர்சனத்தை இது முன்வைக்குது. டெக்னாலஜியோட பலன் யாருக்கு போகுதுங்கிற கேள்வியை இது எழுப்புது. ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த டெக்னாலஜி கொண்டு வர்ற பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாருக்கும் போய் சேருமா, இல்ல ஒரு சிலர்கிட்ட மட்டுமே குவிஞ்சிடுமா? பாருங்க, ஏஐங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி, ஒரு கத்தி மாதிரி. அதை வச்சு அறுவை சிகிச்சையும் பண்ணலாம், ஆபத்தும் விளைவிக்கலாம். அது வரமா சாபமான தீர்மானிக்கிறது அந்த டெக்னாலஜி இல்ல. அதை நாம எந்த மாதிரி ஒரு சமூகத்துல யாருடைய நன்மைக்காக பயன்படுத்துறோங்கிறது தான், நாம எந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போறோங்கிறது தான் இங்க இருக்கிற உண்மையான கேள்வி.